வசனம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். குறுகிய விளக்கம். இந்த வசனம் கிறிஸ்தவ மார்க்கத்தின் முக்கிய அடையாளமான திருவிருந்து பற்றி விளக்குகிறது. 1. நினைவுகூருதல். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உட்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்திய இரத்தத்தையும் மீட்கப்பட்ட உடலையும் நாம் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். 2. பறைசாற்றுதல். மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்பது இயேசு நமக்காக மரித்தார் என்ற நற்செய்தியை நாம் உலகிற்கு அறிக்கையிடுவதை குறிக்கிறது. 3. எதிர்பார்ப்பு. இது இயேசு மீண்டும் பூமிக்கு வரும் வரை கர்த்தர் வருமளவும் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு செயலாகும். இது அவருடைய 2ஆம் வருகையின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. சுருக்கமாக, திருவிருந்து என்பது இயேசுவின் தியாகத்தை நினைவுகூர்ந்து அவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையை உலகிற்குச் சொல்லும் ஒரு செயலாகும்.